கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. புதிய ஆண்டு 2026 இந்த கோயில நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்னையினுடைய பெருவிழா இன்னைக்கு கொண்டாடுகிறோம். கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்கிற ஒரு விழாவோடு இந்த புதிய ஆண்டு 2026 சிறப்பாகவே இந்த ஆலயத்தை, இந்த குழந்தை பாலனை போயிட்டு நம்ம வணங்கி ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி இருக்கு இந்த ஆண்டு? எப்படி இருக்க போகிறது? ஆசீர் அருள் நிறைய இருக்குமா? ஒரு சில சந்தேகமா இருக்குது. எங்க இருக்க போகுது? வருஷம் வருஷம் இப்படித்தான் வர்றோம், திரும்ப போறோம், நடக்கிறது தான் நடக்குது இல்லையா? அப்படின்னு நிறைய பேர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது இல்லையா? அது இருக்கக்கூடாது. முதல் நாள்லயே அந்த மைண்ட்ல போய் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வருஷம் பூரா அதே தான் வந்துட்டு இருக்கும். அதனால முதல் நாள்ல நெகட்டிவா எதுவுமே நினைக்காதுங்க. இந்த வருஷம் நல்ல வருஷமா அமைய போகுது. அன்னை மரியாளுடைய ஆசையோடு நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, முதல்ல இந்த கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்கிற ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை கோட்பாடு நம்முடைய திரு அவையில கொண்டு வந்தாங்க. அன்னை மரியாளை பத்தி நிறைய சொல்லிட்டு வராங்க. அன்னை மரியாள் விண்ணக அரசி, நிறைய இந்த ஜெபமாலை மன்றாட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா எங்கள் அன்னையே, மீட்பின் தாயே, பரலோகத்தாயே, விண்ணகத்தாயே அப்படி நிறைய தாய் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் திரு அவையில் உள்ள கோட்பாடுகள். அன்னை மரியாளுக்கு புகழாரம் செலுத்துகிறார்கள். அப்ப அன்னை மரியாளுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு அந்த அன்னை மரியாளுக்கான சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அதுல ஒண்ணுதான் இந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய். இது ஒரு பெரிய பிரச்சனை. 3வது நூற்றாண்டுல நடந்த ஒரு பிரச்சனைங்க. கடவுளின் தாய் அன்னை மரியாள்னு திரு அவை அறிவிச்சுட்டாங்க. ஆனா நிறைய பேரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு அப்படின்னா, அது எப்படி அன்னை மரியாள் கடவுளுடைய தாயா இருக்க முடியும்? இவங்க இயேசுவினுடைய தாய் தானே, இவங்க எப்படி நம்ம கடவுளின் தாயா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு குழுவினர்கள் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இது அப்படியே நிலுவிலே இருக்குது. அப்ப நிலுவிலே இருக்கும் பொழுது 3வது நூற்றாண்டிலே கடவுளின் தாய் அன்னை மரியாள்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் நம்ம அதை கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா ஒரு எதிர்ப்பு, பெரிய எதிர்ப்பு வந்துகிட்டே இருந்ததுனால பொதுவா எல்லாருக்குமே அறிவிக்கல. அப்ப எப்ப அறிவிக்கிறாங்கன்னா, நல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு விவிலியத்தின்படி, விவிலிய ஆராய்ச்சி எல்லாமே சேர்ந்து இது உண்மையாவே கடவுளின் தாய் தான் அப்படின்னு 4வது நூற்றாண்டு தான் அறிவிக்கிறாங்க. 431வது வருஷம், 431வது வருஷம் அன்னை மரியாள், இது ஆயர்களுடைய பேரவை கூடி அந்த இடத்தை அறிவிக்கிறாங்க. அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படின்னு உலகம் முழுவதும் இதை கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். அப்படின்னா இந்த அன்னை இயேசுவின் தாய் மட்டுமல்ல, இயேசு கடவுள், அந்த கடவுளின் தாய் அன்னை மரியாள். இந்த கடவுளின் தாய் நம் அனைவரின் தாய். அதுதான் இன்னைக்கு இந்த முதல் நாளிலே சிறப்பாகவே நம்ம விழா எடுத்து கொண்டாடுகிறோம். கடவுளின் தாய், எங்கள் நம்பிக்கையே. அன்னை யாரு கரெக்டா சொல்லுவீங்க பார்த்தா நீங்க தூக்கத்திலே தான் இருக்கிறீங்க இல்லையா? நான் என்ன சொன்னேன்? கடவுளின் தாயே அப்படின்னா தான் நீங்க என்ன சொல்லணும்? நான் வேற ஏதாவது சொன்னாக்க நீங்க அமைதியா தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னு நீங்க கேட்கணும்னு அர்த்தம். கடவுளின் தாயே. பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளை இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலேயே திருவிழா எடுத்து கொண்டாடுனா நம்ம ஒரு தாய் கிட்ட இருக்கிற ஒரு பாசம் யாருக்கிட்டையுமே இருக்காது. நீங்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சின்ன குழந்தைக்கு எது உலகம்னா ஒரு தாய் தான் உலகம். யாராவது வீட்டுக்கு ஒரு புதுசா கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த குழந்தைங்க ஒரு 3 வயசு 2 வயசு குழந்தைங்க என்ன பண்ணும், யாராவது புதுசா புதுமுகம் வந்துட்டாக்கா நாங்கெல்லாம் பிளஸிங் போவோம். எங்க அங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பேய் வருதான்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணும், இந்த குழந்தைங்க போய் அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சி மூடிக்கும். முந்தானியை மூடிக்கிட்டு அப்படி எட்டி எட்டி பார்ப்போம். அந்த முந்தானில இருந்து எட்டி எட்டி பார்ப்போம், போயிட்டாங்களா இருக்காங்களா. அப்ப இந்த குழந்தைக்கு பெரிய ஒரு சக்தி யாரு? அந்த அம்மா, அந்த முந்தானி இல்லையா, அந்த துணியில போய் பதுங்கிட்டா உலகத்துல யாருமே என்ன அட்டாக் பண்ண முடியாது, நான் அவ்வளோ ஒரு சேஃபா இருக்கிறேன் எங்க அம்மாவுடைய முந்தானில. அந்த குழந்தைக்கு தெரியுது எங்க அம்மா தான் எல்லாமே. நீங்க எந்த ஒரு அரக்கனா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய முதலமைச்சா இருந்தாலும் சரி, யாருமே எனக்கு ஈக்குவலா இல்லை, எங்க அம்மாவுக்கு ஈக்குவலா இல்லை, எங்க அம்மா தான் பெருசு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய வலிமை தெரிகிறது. அப்ப அந்த குழந்தை அந்த அம்மா கிட்ட இருக்கும் பொழுது எங்க அம்மா எல்லாமே பார்த்துக்குவாங்க. அதனாலதான் தாயாம் திரு அவை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குது, இந்த தாய் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு ஒரு தாயாக இருந்து உங்களை பராமரிப்பாங்க. நமக்கு கத்தோலிக்க திரு அவையில இவங்க இருக்கிற அவை போதும்.
இந்த வருஷம் பூரா இந்த அன்னை எனக்கு எல்லாமே கொடுக்க போறாங்க, நான் கேட்கறது எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த திரு அவை நமக்கு கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்பிக்கையே அந்த தாய் மேல இல்லாம வேற ஆட்கள் மேல போறதுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தான் காரணம். அப்பவே தொடக்கத்துல இருந்தே அந்த 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே அன்னை மரியாளுக்கு மேல ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே வந்துச்சு. இன்னைக்குதான் இருக்குது. இன்னைக்கு யதார்த்தமா ஒரு உண்மையை போப்பானவர் லியோ சொல்லிட்டார். என்னது? அன்னை மரியாள் இஸ் நாட் அ கோ ரெடிமர். அப்ப துணை மீட்பர் இவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது அன்னை மரியாளுக்கு நிறைய பேர் இருக்குது. அந்த பேர் எல்லாமே வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால இவர் எதற்காக அதை சொன்னாரு, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு யாரும் புரிஞ்சிக்காம போப்பே சொல்லிட்டார், லியோ சொல்லிட்டாரு, அன்னை மரியாதை தேவையில்லை, அவங்க தூக்கி போடுங்க, இப்போதுதான் கத்தோலிக்க திரு அவை ஞானம் உதித்து இருக்கிறது அப்படின்னா வாட்ஸ்அப் எல்லாம் மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அவர் எதுக்காக சொன்னார்? என்ன ரீசன் யாருக்கு தெரியும்? ஏன் அதை சொன்னாரு? அன்னை மரியாள் துணை மீட்பர் இல்லை அப்படின்னு ஏன் சொன்னார்? அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள், ஆண்டவரின் தாய். அப்ப ஆண்டவருடைய தாய் அப்படின்னா இப்ப தந்தை, மகன், தூய் ஆவி இவங்களாம் வேற வேறையா ஒரே கடவுளா? ஒரே கடவுள். அப்ப இவர் தான் சிறந்தவர், பரிசுத்தாவியர் மட்டும் கும்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இவரால் தான் மீட்பு இருக்குதா? தூயாவையில இல்ல. அப்ப கடவுள் 3 ஆட்கள் ஒன்றா செயல்படுறாங்க. கடவுளுடைய தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே கடவுளால் தான் நடக்கிறது. கடவுள் தான் மீட்பை கொடுக்கிறார். அப்ப நம்ம கடவுள்கிட்ட இயேசுகிட்டே போறோம், அவர் மீட்பார். அது துணையெல்லாம் தேவையில்லை, அசிஸ்டன்ட் தேவையில்லை. எங்க பங்குல அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க. பங்கு சாமி எங்கன்னா ஊருக்கு போனாதான் அவரு பார்த்துக்குவாரு. அப்ப இந்த மாதிரி தான் திரு அவையில சரி ஒருவேளை இயேசு டயர்ட் ஆயிட்டாக்கா அன்னை மரியாள் மீட்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு அப்ப இருந்த ஒரு கலாச்சாரத்துல துணை மீட்பர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது தேவையில்லை. ஆண்டவர் தான் எப்பொழுதுமே பிரசண்டா இருக்காரு, நற்கரையில இருக்கிறாரு, துணையா இருக்கிறாரு. ஏன்னா காலத்துக்கு தகுந்தாற் போல, சயின்ஸுக்கு தகுந்தாற் போல நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அப்ப அந்த அறிவு கிடையாது இல்லையா? அப்ப இருந்தா போப்பானவங்க இருந்தாங்க, நிறைய சாமியார் இருந்தாங்க. இப்ப படிக்கிற படிப்பு அப்ப இருந்துச்சா? இப்ப இருக்கிற முன்னேற்றம் அப்ப இருந்துச்சா? இல்ல. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் வருகிற முன்னேற்றத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய அறிவு சிந்தனை ஏற்றார் போன்று சில மாற்றங்களை கொடுக்குறாங்களே ஒழிய அன்னை மரியாள் தேவையில்லை, அவங்களை ஒதுக்கிடுங்கன்னு யாருமே சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா முதல்ல இது சொல்லணும், கடவுளின் தாய் அன்னை மரியாள் இல்ல அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும் இல்லையா? அப்ப கடவுளின் தாய் உயர்ந்த பேரே வச்சிருக்கிறாங்க. அதுவே வச்சிருக்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வரலாம்? கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. போர் அடிக்குதா? புரியுதா நான் சொல்றதெல்லாம்? புரியுதுங்களா? எனவே பிரியமானவர்களே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரிவினைகள், புரோட்டஸ்டன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேத்தலிக்ஸ் சர்ச்சுக்கு எகெயின்ஸ்டா ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க தான் ப்ரொட்டஸ்ட். நான் உனக்கு எதிரியா இருந்தா தான் இருப்பேன். அப்ப அவங்க எப்பவுமே நம்ம என்ன சொன்னாலும் அவங்க எதிரியா தான் இருப்பாங்க. நம்முடைய விரோதி நம்ம போய் அன்பா பேசணும்னு நினைப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நீ அன்பா பேசுற, இது நீங்க பதில் சொல்லு அப்படின்னு அந்த சண்டைக்கு தான் ஒரு பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சண்டைக்காக நம்ம போக தேவையில்லை. அவங்ககிட்ட போய் விவாதம் பண்ணணும், நான் இதை நிரூபிச்சு காமிக்கிறேன், இந்த விவிடத்தை எடுத்து காமிக்கிறேன், போட்டி போட்டு சண்டை போடணும். ஏன் நம்ம மன உளைச்சல் போகணும்? தேவையில்லை. அன்னை மரியாள் கடவுளின் தாய், அந்த தாய் எங்களுக்குள்ள இருக்கிறாங்க. இத்தனை நாளா இந்த கடவுளே அந்த அன்னையை மகிமைப்படுத்திட்டு வரார். எல்லா இடத்துலையும் நம்ம மகிமைப்படுத்துறோமோ இல்லையோ, பல இடங்களிலே காட்சி கொடுக்குறாங்க, பல இடங்களில் அற்புதங்கள் நடக்குதுன்னா யார் மூலியமா? கடவுள் அந்த வல்லமையை அந்த தாய்க்கு கொடுக்குறாங்க. போமா, நான் தான் உன்னுடைய தாயின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தாயா கொடுத்துருக்கேனே, போய் அந்த இடத்துல காட்சி கொடு, அங்க போய் காட்சி கொடுத்து ஜெபமான ஜபிக்க சொல்லு. இந்த மக்களுக்கு லூர்து நகருக்கு போ, வேளாங்கண்ணிக்கு போ, லூர்து நகருக்கு போ, பூண்டிக்கு போ, எல்லா இடத்துக்கும் போய் காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இது கடவுளுடைய செயல். நம்ம உயர்த்துற அன்னை மரியாதை, நம்ம தான் அன்னை மரியாதை வாங்க, பூண்டிக்கு வாங்க காட்சி கொடுங்க, வேளாங்கண்ணிக்கு வாங்க காட்சி நம்மளா வச்சோம் இல்ல. இது கடவுள் திட்டம். கடவுள் அந்த அன்னை மூலமாக இன்னைக்கும் அவ்வளவு அற்புதங்கள் புதுமைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறார். கடவுளின் தாயே, சத்தமா கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. பக்கத்துல தூங்குறாங்கல்ல, அவங்ககிட்ட சீண்டி சொல்லுங்க, எங்கள் நம்பிக்கைன்னு சொல்லுங்க, சீண்டி சொல்லுங்க. தூங்குறவங்க சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்பதான் எந்திரிப்பாங்க. கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய், நமக்கும் தாய், இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருக்க போகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டுருவாங்களா? ஒருபோது விட மாட்டாங்க. அவங்களுக்கு அங்க தொடர்ந்து இருப்பாங்க, பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற ஒரு தாயாக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இன்னைக்கு நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும்.
எனவே பிரியமானவர்களே, இந்த தாயினுடைய துணையை கொண்டு இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குகிறோம். இறை அருளும் ஆசி நமக்கு நிறைவாக வரப்போகிறது. 2026ல நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எத்தனை பேர் எடுத்தீங்க? கை தூக்குங்க. இந்த புது வருஷம் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இது செய்வேன், இப்படி பண்ணுவேன், ரெசல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா? எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? ஒரு மாற்றம் எடுத்தீங்களா இல்லையா? கை தூக்குங்க. எடுத்தீங்கன்னா கை தூக்குங்க. எத்தனை பேர்? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த வருஷம். 1 2. என்னடா பண்ண? கோயிலுக்கு வர மாட்டேன்னு எடுத்தியா ரெசல்யூஷனு? 1 2 சிஸ்டர்ஸ்ல 2 பேர், இங்க 1 3 4 5 6 பேர். இவ்வளோ பெரிய சர்ச்சில் இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறது 7 பேர் தான் ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க. அதனால நான் பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுத்துட்டு தான் இந்த கோயிலை விட்டு வெளியே போகணும், இல்லைன்னா கேட்டு பூட்டிடுவோம். ஒரு புது வருஷத்துல ரெசல்யூஷன் இல்லாம சும்மா வந்தோம் உட்காந்துட்டு கனவு கட்டு போனலாம் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு புது வருஷத்துல இதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கணும். பிரியமானவர்களே, இது சிறப்பாக இந்த புதிய ஆண்டுல இந்த ரெசல்யூஷன் நிறைய எடுப்போம், ஆனா ஒருத்தருமே கடைபிடிக்க மாட்டோம் இல்லையா? அது வழக்கமா இருக்கிறது தான். தவ காலத்துல மாலை போட்டுட்டு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு போடுவோம். ஆனா ஆசைக்கு சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைல்ல, மற்ற நாள் தானே, வெள்ளிக்கிழமை மட்டும் தீவிரமா இருக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ரெசல்யூஷன் யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. சரி, நீங்க ரெசல்யூஷன் எடுக்க தேவையில்ல, கடைபிடிக்கன்னு தேவையில்ல, நான் சொல்றது மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது என்னால செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு 3 காரியம் இந்த 2026 நான் செஞ்சேன்னா போதும். அது என்ன அப்படின்னா, முதல்ல ஆன்மீக ரீதியா எனது வல்லமை எப்படி இருக்குது, ஆன்மீகத்தை நான் கட்டி எழுப்பினால் போதும் 1. 2வது, எனது உடலை வலுப்படுத்தினால் போதும். 3வது, எனது மனதை கட்டுப்படுத்தினால் போதும். இந்த 3 மட்டும் செஞ்சிருங்க, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. தேவையில்லாத பிரச்சனை, இந்த வியாதி அந்த வியாதின்னு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? எனக்கு இந்த சுமை அந்த சுமை கடன் சுமை எதுவுமே இருக்காது. இந்த வருஷம் 2026ல 1 ஆன்மீகத்துக்காக நான் உழைக்க போறேன். 2வது, எனக்கு உடல் சார்ந்த காரியங்களுக்காக நான் உழைக்க போறேன். 3வது, மனது சார்ந்த, ஆன்மா உடல் மனம். இது 3 நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு நீங்க நல்லாவே இருப்பீங்க. கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. நல்லா சத்தமா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் கடைசி உங்கள்கிட்ட கேள்வி உட்காருங்க. உட்காருங்க. கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானது, முதல்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னா ஆன்மீகம் தேவை. இந்த ஆன்மீக சக்தி நமக்குள்ள இருக்கிறப்போ வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. இந்த கடவுளுடைய நம்பிக்கை, எதை எடுத்தாலுமே எந்த செயல் செஞ்சாலுமே முதல் இடம் கடவுளுக்கு கொடுத்துட்டு தான் நான் செய்வேன். இன்னைக்கெல்லாம் பிதாசுதன் போட்டு கூட சாப்பிட்றது கிடையாது. பிதாசுதன் போட்டு கூட ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது இல்லை. புது வீட்டுக்கு போறோம், பால் பொங்குறோம், அந்த நேரத்துல ஒரு தந்தை மகன் சிலுவை அடையாளம் கூட போடாம இன்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மீகம் எனக்குள்ள சுத்தமாவே இல்லை, குறைஞ்சு போச்சு. ஆன்மீகம் எப்போ உங்க மனித வாழ்க்கையில் குறையுதோ அப்போ உங்க வாழ்க்கையில் எல்லாமே குறையுங்க. நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, கடவுளுடைய ஆற்றல் உங்களுக்கு கூட கிடைக்காது. என்னதான் நீங்க ஜபம் பண்ணாலும் ஏதாவது ஒரு நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றது அதெல்லாம் இருந்தா கூட நடக்காது. அப்ப அந்த ஆன்மீகம்ங்கிறது தொடர்ந்து அது செய்யதான் நம்முடைய வாழ்க்கையில வறுமை சடார்னு ஒரு நாள் வந்துடாது. இந்த ஆன்மீகத்தை பற்றி நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் காலையில ஜபம், இந்த எந்திரிக்கும் போதே அந்த சிந்தனை, கடவுளே இந்த நாளை உன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குகிறேன், ஆசீர்வதியும். அப்ப திருப்பலிக்கு போறோம், அட்லீஸ்ட் திருப்பலியில நற்கருணை வாங்கணும். ஆராதனை, ஜபம், தனிப்பட்ட ஜபம், குடும்ப ஜபம், இது எல்லாமே உங்க வாழ்க்கையில குறைய உங்கள் மனசுக்குள்ள பெரிய சுமைகள் ஏற்றி கொண்டே இருக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆன்மீகத்துக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம போறோமோ அப்பொழுதுதான் நமது ஆன்மாவும் தூய்மையா எளிமையா இருக்கும், நல்ல ஒரு முக பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய முகத்தை பார்த்தோம்னா பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்குது. என்னது, இஞ்சியை சாப்பிட்டு குரங்கு முகத்தை பார்த்துருக்கீங்களா? குரங்கு முகம் அழகா இருக்கும், எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அகோரமா இருக்கும். அது இஞ்சி வாயில வச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம எலுமிச்சை மரத்தை வாயில வச்சா நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நம்ம முகமே காட்டி கொடுக்கும் நமக்கு ஆன்மீகம் இல்லை அப்படின்னு. ஆன்மீக சக்தி இல்லைன்னா உங்க முகத்துல ஒரு முகப்பொழிவு இருக்காது. சைக்காலஜி உளவியல்ல கூட அதான் சொல்றாங்க,
நீங்க நல்லா முகமலர்ச்சியோட மகிழ்ச்சியா இருக்கணும்னாக்கா ஆன்மீகத்துக்குள்ள இருக்கணும். அந்த ஜெபம் உங்களுக்குள்ள வர, அந்த ஆன்மீக சக்தி வர வர உங்கள் வாழ்க்கையில பெரிய முகமலர்ச்சி வரும். இந்த வருஷம் 2026ல நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன். போன வருஷம் கேட்டு பாருங்களா, இந்த ஒரு வருஷம் பூரா 2025 பூரா நான் நல்லா சிரிச்ச முகத்தோடு இருந்தேனா அப்படின்னு வீட்டுல யார்ட்ட போய் கணவர்கிட்ட கேளுங்க, மனைவி கிட்ட கேளுங்க, பிள்ளைங்கிட்ட கேளுங்க, நான் எப்படி முகமலர்ச்சியா இருந்தேனா ஒரு வருஷமா அப்படின்னு கேளுங்க. உன் முகத்தை எங்க பார்க்கவே முடியல, நான் அதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த முகமலர்ச்சி வரல, ஒரு புன்னகை இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல எப்படி இருக்கும்? வீடு ஒரு சுடுகாடு மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஒரு சில நேரங்கள்ல அந்த ஆன்மீகம் இல்லைனாக்கா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள வந்துடும். நம்ம கடவுளுக்குள்ள போகணும்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆன்மீகம் இல்லாத போது பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு ஒரு 2 உதாரணம் மட்டும் விபிலியத்தில் சொல்றேன். திருப்பாடல் 37:5 சொல்வது, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படை, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பால் அனைத்தையும் செய்வார். திருப்பாடல் 37:5, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படை, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். அப்ப எல்லா நேரத்திலும் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். நான் ஆண்டவர் இல்லாம என் வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே போன்று பிலிப்பியருக்கு எழுதிய திரும்பவும் 4:7 இவ்வாறு சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்களது உள்ளத்தையும் மனதையும் இறைவன் பாதுகாப்பார். கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானவர்களே, ஆன்மீகம் கடவுளோடு இணைந்திருப்பது அவர் நம்ம மனதை கூட பாதுகாக்கிறார் என்று சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே உடலை நம்ம தூய்மை வைத்துக் கொள்ள வேண்டும். உடலுக்காக இன்னைக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்றோம், நிறைய சாப்பிட்றோம் இல்லையா. நல்லா கவனிச்சுக்கங்க, உடல் நல்லா இருந்தாதான் மனது கூட நல்லா இருக்கும். நீங்க நிறைய வயிறு முட்டை இது வரைக்கும் தொண்டை வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டு நான் தியானம் பண்ணு உட்கார்ந்து பாருங்க, என்ன இருக்கும்? ஒரு மாதிரி மதப்பு, அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, தூக்கம் வரும் இல்லையா. அப்ப இந்த உடல் வளர்க்கறதுக்கு நம்ம உணவு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். உடலை நம்ம பேணி பராமரிக்க, உடலுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அது நிறைய நேரத்தில் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யறோம், ஓடி ஓடி வேலை செய்யறோம். வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, இரவும் பகலமா ஓட்டிலாம் செய்வாங்க. ஓட்டினா ஓவர் டைம், காலையில இருந்து செஞ்சுட்டு நைட்டு எக்ஸ்ட்ரா செஞ்சாக்கா அந்த சம்பளம் வருது. இது மாதிரி நம்ம வேலை செய்யும் பொழுது அதிகமா நேரம் உழைக்கிற போது நம்ம உடம்பு இரும்பு கிடையாது இல்லையா, தேஞ்சிடும். அதுக்கு தேவையான நேரம் தான் உழைக்கணும். உழைச்சிட்டு ஓய்வு கொடுக்கணும். அதே போல உழைக்காம இருந்தாலும் பல்வேறு வியாதிகள் வரும். முதல்ல இந்த ஸ்டார்டிங்ல சிக்கன் 65 வந்துச்சு தெரியுமா? அது ஏன் பேரு அது 65? வெரி குட். அந்த கோழி முதல்ல நாட்டுக்கோழி 2 வருஷம் 1 வருஷம் ஆனா கூட 2 கிலோ வராது. அப்படி 1 வருஷம் 2 வருஷம் அதை வளர்ப்பாங்க, 1.5 கிலோ வரும், இல்ல 3/4 கிலோ வரும், அவ்வளவுதான் வரும். ஆனா இந்த பிராய்லரு 40 நாள்ல 65 நாள்ல 1.5 கிலோ 2 கிலோ 4 கிலோலாம் வருது. ஏன்? அது உட்கார்ந்த இடத்துலயே சாப்பாடு. அது இப்படி திரும்பினா அங்க தண்ணி இருக்கும், இப்படி திரும்பினா அங்க அரிசி இருக்கும், இப்படி திரும்பினா அங்க இன்னொரு தவிடு வச்சிருப்பாங்க. இது மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். அது ஃபுல்லா ஒரு 4 நாள் சாப்பிட்டுச்சுன்னா 5ஆவது நாள் இப்படி காலை வைக்கும், டப்புக்குன்னு உட்காரும், காலை வைக்கும், டப்புக்குன்னு உட்காரும். அது ஓடி பார்த்துருக்கீங்களா? பிராய்லர் சேர்ந்து ஓடி பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் கூட நிற்காது. ஏன்? எல்லாமே பக்கத்திலே சாப்பாடு, பக்கத்திலே இருக்குது. சாப்பிட்டு இன்னைக்கு எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வசதியா இருக்கணும்னாக்கா நம்ம கொஞ்சம் கூட நகரக்கூடாது. வீல் சேர் சர்க்குன்னு போறது, சர்க்குன்னு வருது. எங்குமே என் புள்ள நல்லா படுக்க வச்சு நல்லா அவன் ஏசியில வேலை செய்யணும், ஏசியில வேலை செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு 10 மாசத்துலயே செத்து போயிடணும் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறோம். ஏன்? பிராய்லர் கொஞ்சம் கூட வேர்வை இல்லை, வேலை இல்லை, வெளியில வரல, வெயில் தெரியல, அடி தெரியல, உதவி தெரியல. இந்த மாதிரி நம்ம அப்படியே வலி இல்லாம வளர்க்குறோம். சீக்கிரமே எல்லா வியாதியும் செத்துடுறாங்க இல்லையா. அப்ப உழைப்பு தேவை, உழைப்புக்கு தேவையான ஓய்வு தேவை, நல்ல உறக்கம் தேவை. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத பழக்கங்கள், குடிக்கிறது, ஆல்கஹால் ஏதாவது போறது, அடிக்ஷன், ஏதாவது பொருட்கள் அடிக்ஷன், வேற தவறான பாவ வாழ்க்கை, இது எல்லாமே ஆலயம். நம்முடைய தூய்மை, நம்ம உடம்பு ஒரு தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதை பாதுகாக்கணும். அப்ப இந்த உடலை நான் இந்த வருஷம் பாதுகாத்துனா போதும். உடல் நல்லா இருந்துச்சுன்னா மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்துச்சுன்னா ஆன்மா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப உடலுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஐயோ போச்சா, ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஹாஸ்பிட்டல்ல போய் கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சில உதாரணங்கள். 1 கொரிந்தியர் 6:19,
உங்கள் உடல் தூய ஆவி குடிகொள்ளும் கோவில் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய உடல் தேவன் தங்கும் ஆலயம். அப்படின்னா நான் தவறான செயல்கள் செய்யக்கூடாது, வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும். ஓவர் ஒர்க் பண்ணக்கூடாது, ஓய்வு எடுக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும். தீய உணவு, என்ன உடலை கெடுக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாது, பாவ செயல்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்து நல்ல ஒரு உடலை பேணி காக்க வேண்டும், தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3:1-2 முடிய படிகள். என் அறிவுரைகளை மறவாதே, என் கட்டளைகளை இதயத்தில் இருத்திக்கொள், அவை நீண்ட ஆயுளை கொடுக்கும். என்னுடைய அறிவுரைகளை மறவாதே, என் கட்டளைகளை இதயத்தில் இருத்திக்கொள். 10 கட்டளை இருக்குது, மனசுல இருத்திக்குங்க. அவருடைய அறிவுரை நற்செய்தி எல்லாம் அழகா சொல்றாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும். கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானவர்களே, இந்த உடலை பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக மனதை நாம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏமா உப்பு ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு குழம்புல, ஏமா அப்படி போட்டீங்க? என்ன கேட்கிற? உப்பு கொஞ்சம் எவ்வளவு நாள் செய்யறேன், ஒரு நாள் நல்லா இருக்கு சொல்லிருக்கிறியா? ஏமா அப்படி கோவம்? சும்மா தானே கேட்கறேன், உப்பு கொஞ்சம் அதிகமா, ஏமா இப்படி மூக்கு மேல கோவம் வருது உங்களுக்கு? இப்படி எத்தனை பேருக்கு கோவம் வருது? டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். ஒரு சின்ன ஒரு வார்த்தை கேட்க முடியல, ஒரு அறிவுரை சொல்ல முடியல, எதுக்கு எடுத்தாலும் படார் படார்னு டென்ஷன் ஆகுறீங்க. ஒரு நிதானமா, ஒரு அமைதியா, பண்பா பேச முடியலையே. ஏன்? மனம் சரியில்லை, மனசு அமைதி இல்லை. இன்னைக்கு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்கு எடுத்தாலுமே நமக்கு டென்ஷன் ஆயிடுது. இந்த டென்ஷன் அப்படிங்கிறது இல்லையா, ஒரு மனசுக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை இல்லை. இன்னைக்கு எது உடனே எனக்கு கிடைச்சிடணும், அது நடக்கலனாக்கா டென்ஷன் ஆயிடும். இது கிடைக்கலனாக்கா ஒரு பதபதப்பு ஆயிடும். ஐயோ என் பொண்ணு கல்யாணம் எப்போ நடக்குது? 3 வயசு தான் ஆகும், பொண்ணு பிறந்துருச்சு, என் பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கியா? அதுக்குள்ளே பாருங்க இந்த மூளை, வாட் யூ திங்க் தட் யூ பிகம். நல்லா கவனிச்சிங்க. மூளையில ஒரு மனசுக்குள்ள நீங்க என்ன ஒரு கமாண்ட கொடுக்குறீங்களோ அதுதான் நடக்கும். ஐயோ இது நடக்காது, இது நடக்காதுன்னா நடக்காம தான் போகும். ஹஸ்பண்ட் எங்கேயாவது விளையாட்டு போயிருக்காரு, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அவருக்கு ஒரு வந்துருவாரா, கீழே விழுந்துருவாரா, எப்படி வருவாரு, நேரம் வருவாரு, இதே நினைச்சிட்டே இருக்கிறோம். வாட் யூ திங்க் தட் யூ பிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா மாறிடுது. அப்ப தவறான ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் உங்க வாழ்க்கையில பெருசா மாத்திடுது, பெரிய துன்பங்களை கொண்டு வருது. ஆனா மூளை, இன்னைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க, ஏகப்பட்ட பேர் வராங்க. ஏன்? மற்றவங்களோட பேச முடியல, ஒன்னா இருக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல, சேர்ந்து வாழ முடியல. கல்யாணம் பண்ண முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட்ல போட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே, கல்யாணம் பண்ண 2வது நாளே நம்ம தனி கொடுத்துட்டு போயிடணும், புது வீடு ரெடி பண்ணிடுங்க, நம்ம யாரு கூட இருக்கக்கூடாது, தனியா இருக்கும். அப்ப ப்ரெஷர், புரிஞ்சு கொள்ள முடியல, ஷேர் பண்ண முடியல, ஒரு மற்றவங்களுடைய கன்சல்டேஷன்ல உதவி இல்லை. இந்த மாதிரி மனதுக்கு தகுந்தார் போன்ற ஒரு நல்ல வளர்ச்சி இல்லாததுனால குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருகிறது. கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, இந்த மன உளைச்சலை நாம எப்படி கையாள்வது? ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். உலக போக்கின்படி வாழாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. உலக போக்கின்படி வாழாதீர்கள். உலகம் சொல்றதுபடி ஓடி ஓடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு இங்க போலாம், அங்க போலாம், பணத்தை சேர்த்து வைக்கலாம். ஒரு பரபரப்பு, ஒரு நிதானம் இல்லை, ஒரு பொறுமை இல்லை. அப்ப மன உளைச்சலுக்கு நிறைய. இன்னைக்கு பைத்தியங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் எப்படி பைத்தியம் ஆகினாங்க? ஒரு மனநல மருத்துவரும் ஒரு போலீஸும் ஃப்ரெண்ட்ஸு. மனநல மருத்துவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார். அவர் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு பெரிய பிரபலமாக ஆயிட்டார் மனநல மருத்துவரா. அவர் பார்க்க திடீர்னு அவருடைய போலீஸ் நம்பர் வரார். நீ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கோமே, அந்த ஹாஸ்பிட்டல் காட்டுறியா அப்படின்னா? காட்டுறேன் வாங்க. ஒரு நாள் போறாரு, நிறைய தனித்தனி அறையா கட்டியிருந்தார். அப்ப முதல் அறையில ஒருத்தர் இருந்தான். அங்க சவுத்துல பிரியான்னு எழுதி வச்சுட்டு அங்க பார்த்துட்டு, பிரியா, ஐயோ பிரியா, எம்மா பிரியா, ஐயோ பிரியா அப்படின்ட்டு இருந்தான். போலீஸ் கேட்கிறாரு, என்னாச்சு இவனுக்கு, ஏன் பிரியா பிரியாங்கிறான்? ஒன்றும் இல்லை, பிரியா பிரியாங்கிற ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணான். அந்த பொண்ணு நல்லா பண்ணித்தான் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்ககிட்ட, எங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, அதனால அவனுக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன் தாலிக்கு, உங்ககிட்ட நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஐயோ பிரியா அப்படின்னு ஷாக்கானா, அந்த ஷாக்கு பிரியா பிரியா அப்படின்னு அவனுக்கு மென்டலா மாறிட்டான். போறாங்க இன்னொரு ரூமு, அங்க ஒருத்தன் பிரியான்னு எழுதி வச்சுட்டான். அந்த பிரியா எழுதி வச்ச அந்த பேரை பார்த்து, ஏய் பிரியா, அடி பிரியா,
சாவடி பிரியா, நீ செத்து போடி பிரியா அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தான். என்னடா ஆச்சு? என்ன சார் அவன் அங்க ஒரு பிரியா பிரியான்னு உருகி உருகி சொல்லிட்டு இருந்தான், இவன் செத்து போங்கிறான். இவன் யாரு? ஒண்ணும் இல்ல, அங்க ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் ஆனி இருந்தான வந்து பிரியா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவன் தான் இவன், அவன் ஹஸ்பண்ட். அவ கூட வாழ முடியாம அவங்களுக்கு காய்ச்சி தாங்க முடியே சாவடி சாவடின்னு அவன் சண்டை போட்டு பைத்தியமா மாறிட்டான். கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. இப்படித்தான் ஒரு சின்ன பிரச்சனை மைண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அது நினைச்சு அப்படியே நம்ம பைத்தியமா மாறிடுறோம். நம்ம மூளையே மாறி போயிடுது. இன்னைக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த பைத்தியம் பிடிச்சலாம் போவாங்க இல்லையா, மன உளைச்சல் ஆனவங்களாம், அவங்க போயிட்டே இருப்பாங்க, அப்படியே பார்த்திருக்கீங்களா? அப்ப ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அந்த நிகழ்வு மட்டும்தான் அவங்க மூளைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், மீதி எதுவுமே இருக்காது. அப்ப அவங்க அந்த ஞாபகம் வரும்போது அப்படி டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை மூளைக்குள்ள வச்சுக்கிட்டு அதை நம்ம சிந்திக்க அப்படியே டிப்ரெஷன் ஆகி பைத்தியமா மாறிடுறோம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அப்ப கோபம் வரத்துக்கு தான் காரணம். நல்லா பேசியிருப்பாங்க, ஒரு 10 வருஷமா அமைதியா இருந்தவங்க திடீர்னு என்னம்மா இந்த சேரில கரையா இருக்கிற டக்குன்னு கோவம் வருது. ஏன்? அப்ப இவ்வளவு நாளா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஏதோ நெகட்டிவா வந்துட்டே இருக்குது, அது வந்து யார்கிட்ட வெளிப்படுத்துன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த மன உளைச்சலுக்குள்ள இருந்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்க முடியாது. இதே பிரியமானவர்களே, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது நீதிமொழிகள் 1:7, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். எல்லா நேரத்திலுமே என் மனசு நல்லா இருக்குன்னா கடவுளுக்கு மட்டும் பயந்து இருக்கணும், வேற யாருக்கும் பயப்பட தேவை. கடவுளுக்கு பயந்தீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. இது வரைக்கும் என் பிரசங்கத்தை கேட்காதவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, கடவுளின் தாயே. நீங்க கேட்கவே இல்லையம்மா? முதல்ல உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு தான் போய் பேசிட்டு இருந்தேன், அவங்களே சத்தமா சொல்றாங்க, கடவுளின் தாயே, எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானவர்களே, இந்த ஆண்டு எந்த ஒரு முடிவும் பண்ணாதீங்க, இது மட்டும் செய்யுங்க. முதல்ல ஆன்மீகத்துல ஒரு வளர்ச்சியை கொண்டு வாங்க. 2வது உடலுக்கு தேவையானது நல்ல காரியங்கள் செய்யுங்க, உடலுக்கு எதிராக எதுவுமே செய்யாதீங்க. 3வது மனதை தூய்மையா வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க எதுவுமே எதிர்பார்க்க, இது நல்லா யோசிச்சு பாருங்க, இது 3 தாங்க உங்க வாழ்க்கையில் வர பிரச்சனையே. இது 3 நாள் தான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு சூழ்ந்து வரும். இது 3 நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லாவே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கண்களை மூடி ஜெபிப்போமா ஒரு நிமிடம். அன்பு தெய்வமே, இதோ இந்த புதிய ஆண்டு 2026 உம்முடைய பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இந்த புதிய ஆண்டை ஒரு புதிய எதிர்நோக்கோடு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றப் போகிற கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்லதையே நினைக்க, நல்ல பிள்ளைகளாக வாழ, நேர்மறை எண்ணங்களோடு எங்களுடைய கடமைகள் செய்ய கிருபை செய்யும். இதோ இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக. அவரே அனைவருக்கும் தேவையான ஆற்றலை கொடும் ஆண்டவரே. இவர்களுக்கு தேவையான நல்ல உடல் அமைப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திடணும். மனதிலே அனைத்து விதமான தேவைகளை கொடுத்து, தேவையில்லாததை எடுத்து போட்டு மனதிலே அமைதியை கொடுப்பீராக. இன்னும் அன்பு தெய்வமே, ஒரு ஆன்மீகத்தில் நிறைந்த மக்களாக அனைத்து புனிதர்களை போன்று உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உம்மால் அவர்கள் உம்மோடு இணைந்து, ஒரு திராட்சை செடியானது அது இலையோடு இணைந்திருந்தால்தான் பலன் கொடுக்கும். இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மோடு இணைந்திருந்தால்தான் பலனை கொடுக்க முடியும், பெற முடியும் என்பதை உணர்ந்து, இந்த புதிய ஆண்டில எல்லாம் எதிர்நோக்கி இவர்கள் பயணித்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நம்பிக்கையை மிகுதியாக்குவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.